அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அநேக காரியங்கள் நம்ம மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார். அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சரிங்களா? ஆண்டவர் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்களும் கூட ஜெபியுங்கள். நீங்களும் கூட உங்களிடத்துல ஜெபத்துக்காக கேட்டுக்கொள்கிற யாரா இருந்தா கூட, எந்த பிரச்சனையா இருந்தா கூட நீங்க என்ன சொல்றது, நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா சுகம் கொடுக்கிறது நம்ம இல்ல, நாம சுகம் கொடுக்கல. அல்லேலூயா. சுகம் கொடுக்கிறது யாரு? நம்ம இல்லவே இல்ல, பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் தான் சுகம் கொடுக்கிறார், நம்ம சுகம் கொடுக்கவே இல்ல. என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்கட்டும் இல்லையா? மழை போன்ற பிரச்சனை கொடுத்துட்டு இதை சுகமாக்க முடியுமா? முடியும் தான் நீங்க சொல்லணும். எப்பவுமே முடியாதுன்ற வார்த்தை நம்ம வாழ்க்கை வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தான் டிசைட் பண்ண போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சுகமாகும்படியா வசனம் என்ன சொல்லுதோ அதை குறிச்சு நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். அல்லேலூயா. நீங்க ஒருத்தவங்க மன்னிச்சிடணும், எல்லாருமே நீங்க மன்னிச்சிடணும். சண்டை போட்டவங்க கூட மன்னிச்சிடணும், அடிச்சவங்க கூட மன்னிச்சிடணும், உங்களை ஏமாத்தினா கூட நீங்க மன்னிச்சிடணும் நீங்க சொன்ன மன்னிச்சாதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். அதை நீங்க சொல்லலாம். ஆனா எந்த மாதிரியான பிரச்சனை தான் உங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஒருவேளை ஹார்ட்ல பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை ஹார்ட்ல ஓட்டம் இருக்கலாம், ஒருவேளை கேன்சரா இருக்கலாம். இன்னைக்கு என் காலையில எனக்கு ஒருத்தர் ப்ரேயர் பண்ண கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, इसका ऑलमोस्ट खत्म हो गया सर, इसका ऑलमोस्ट खत्म हो गया, कैंसर है इसका, उठाने का नहीं होता है. அவன் எந்திக்க முடியாது, படுக்கதான், பாடி அப்படியே படுத்த மாதிரி படுக்கதான், அவ்வளவுதான் பேச்சு இருக்குது அப்படின்னாங்க. அப்ப எனக்கு இந்த ஸ்டேஜ்ல ஏன் சொன்னீங்க, கொஞ்சம் முன்னாடியே சொல்லிக்க கூடாதா அப்படின்னு நான் கூட கேட்டேன் அவங்க கிட்ட. ஆனாலும் ஆவியானவர் அதை பத்தி சொல்லவே இல்லை, அப்படி சொல்லல. இந்த ஸ்டேஜ்லயே அந்த ஸ்டேஜ்ல சொல்லல. அவரை பொறுத்த வரைக்கும் சுகமடைவாயாக இல்லையா? சகோதரனாய் சவுலே சுகமடைவாயாக. கண்ணு பார்க்க முடியாம அந்த சவுல் கண்ணுல இருந்து செதில்கள் விழுந்தது, உடனே சுகம் உண்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சுகப்படுத்தும்படியான அதிகாரத்தை அவரும் பெற்றிருந்தார். அந்த சுகப்படுத்தும்படியான அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சீஷரா இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. அதைத்தான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இல்லையா? எப்பவுமே உங்க நினைவுல இருக்க வேண்டியது மத்தேயு 10:1 தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா சீஷர்களையும் கூப்பிட்டு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் குணமாக்கவும் வாசிங்கள். இந்த வசனம் உங்களுக்கு நல்லா மனப்படமா தெரிஞ்சுக்கணுமே, ஏன் சொல்ல மாட்டேங்க? இது தெரியாம நீங்க எப்படி யாரை போய் சுகப்படுத்துவீங்க? மத்தேயு 10:1 உங்களுக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். மத்தேயு 10:1, மத்தேயு 28, 18, 19, 20 மனப்பாடமா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. சீசனா இருக்கக்கூடிய எல்லாரும் மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ்ல மனப்பாடமா நீங்க கத்துச்சுக்காங்க. அல்லேலூயா. வாசிங்க 10:1 வாசிங்க. அப்பொழுது அவர் 12 சீசர்களையும் தமது வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கேன். அந்த அதிகாரம் தெரியாம சும்மா என்ன செய்யுது, அதை படிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரிய அதிகாரம் இந்த உலகத்துல யாராவது ஆண்டவரை பத்தி தெரியாத யாராவது தெரிஞ்சுக்கிட்டா இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர் அப்படின்னு நினைப்பான். நீங்க யாருமே அந்த வசனத்தையே தெரிஞ்சுக்காம இருக்கீங்க. இன்னும் அடுத்த மீட்டிங்ல வரும்போது நீங்க என்ன, ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனம் தெரியாம யாரும் வராதிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் தெரியாம யார் மீட்டிங்கு வரக்கூடாது. மத்தேயு 10:1 எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க, ஜோயல், மெர்சி, ஆடம், ஷாலினி, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து நம்ம கையில கொடுத்த அதிகாரம். அல்லேலூயா. கலெக்டருக்கு தான் கையில அதிகாரம் கிடைக்கும் இல்லையா? இந்த உலகத்துல யார் கையில அதிகாரம் இருக்கும்? யார் கையில அதிகாரம் இருக்கும்? கலெக்டர் கையில அதிகாரம் இருக்கும், போலீஸ் கையில அதிகாரம் இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், அதை விட பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுறதுக்கும் அதிகாரம் இருக்கு உனக்கு, அவிழ்க்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது, வியாதியை சுகமாகணும் உனக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்குமான அதிகாரம் உங்க கையில இருக்குது. 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்ட நோய்களை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நல்ல வசனத்தை பாருங்க. அவர் மேல உள்ள வசனத்துல அதிகாரம் மட்டும் கொடுக்கல. அல்லேலூயா. அதிகாரத்தை மட்டும் கொடுக்கல. கவனிச்சு கேளுங்க. அங்கங்க பாத்துட்டு இருக்காங்க, அங்கங்க பார்த்து லைன் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. நீங்க யாருமே நினைச்சது வசனம் கரெக்டான இம்பார்ட்டன்ட் வசனம் சொல்லி இங்க பாருங்க. நீங்க அங்கங்க தேவையில்லாம பாத்துட்டு இருக்காங்க. 1ஆம் வசனத்தை சொல்றாரு, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காராம். எதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு?
பிசாசு துரத்துக்குலாம் அதிகாரம் கொடுத்துருக்காரு. 8ஆம் வசனத்தை சொல்றாரு, நான் அதிகாரம் கொடுத்துருக்கல, சும்மா உட்காராத வீட்டுல போய், சும்மா வீட்டுல உட்காராத, உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போன் பண்ணி பேசு, சும்மா போன் பண்ணி பேசு, என்னங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன நல்லா என்ன விஷயம், என்ன கேட்டு என்ன செய்யுது, உடம்பு சீரம் சரியா இருக்குதா இல்லையா, சரியா இல்லையா, பரவாயில்ல கவலைப்படாதீங்க, என்னது சரியா இல்லையா கவலைப்படாதீங்க, நான் இயேசு கிறிஸ்துவின் சீசனா இருக்கிறேன், ஆண்டவர் எங்க ஆண்டவர் சொல்லிருக்காரு, இயேசு சொல்லிருக்காரு, எல்லாரும் சுகப்படுத்த முடியும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணுவையா, இயேசு கிறிஸ்து உனக்கு சுகம் தருவார். நான் ஜெபம் பண்ணுவேன் உனக்கு சுகம் தருவார் அப்படி நீங்க சொல்லுங்க. நீங்க அல்லேலூயா. நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அல்லேலூயா. சும்மா போன் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பழைய ஃப்ரெண்டா இருந்தா கூட நினைச்சது போன் பண்ணிட்டு, என்ன எப்படி இருக்கா, திடீர்னு ஒரு நம்பர் கிடைச்சது, கொரோனா எல்லாம் போயிட்டு இருக்குது, எப்படி இருக்க, சுகமா இருக்கேன்னு என்ன கேட்டு என்ன பண்ணுங்க, உனக்கு அப்படியே இல்ல இல்ல எனக்கு கூட பிரச்சனை ஆயிடுச்சு அப்படியே ஆச்சு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதான் செய்யுது, நீங்க தான் நினைச்சது எதை கேட்காம இருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் மேல அந்த அதிகாரத்தை கொடுத்தவரு, மேல அதிகாரத்தை கொடுத்தவர் 7ஆம் வசனம் சொல்றாரு, நீ போகையில் பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது என்று பிரசங்கிங்கள். இல்லையா? பிரசங்கிச்சு என்ன பண்ணுங்க, வியாதியஸ்தர்களை வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிங்க, வியாதியுள்ளவர்களை ஆஸ்பத்திரிக்கு போங்க என்று சொல்லுங்கள், வியாதியுள்ளவர்களை ஆஸ்பத்திரிக்கு போங்க என்று சொல்லுங்கள், வியாதியுள்ளவர்களுக்கு மிளகு ரசம் வச்சு அதுல மஞ்சள் போட்டு இப்படி எல்லாம் பண்ணுங்க மருந்து கொடுங்க அப்படி சொன்னாரா? அப்படி சொன்னாரா? நிறைய பேர் இதுக்கு கூட பாடம் கற்பிக்காங்க. ஏசாயாவுக்கு சொன்னார்ல ஆண்டவர், ஏசாயாட்ட என்ன சொன்னாரு, ஏசாயாட்ட போய் நீ வந்து எசேக்கியாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்போ அந்த பிளவை பற்று போட சொல்லு, போட்ட உடனே அவன் பிழைச்சிருவான், அப்ப ஆண்டவர் மருந்து உபயோகிதான் சொன்னாரு, அங்க சோமாச்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க. அதே ஆண்டவரு அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா தெரியுமா, எலியாட்ட என்ன பண்ணாரு, எலியாட்ட என்ன பண்ணாரு, எலியாட்ட எப்படி சோமா பண்ணாரு ஆண்டவரு, எலிசா கிட்ட குஷ்டரோகி வந்தானா இல்லையா, நாகமான் வந்தானா இல்லையா, நாகமான் வந்த பண்ண ஆண்டவர் போய் நோரதான போய் 7 வாட்டி மிங்கிட்டு வா சோமாயிரம் நீ அப்படின்னாரு. சோமானா இல்லையா நாகமான், ஆனா இல்லையா, ஆண்டவரால செய்ய முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் டைரக்ஷன் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. ஏசாயாக்கு ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னாருன்னா, எசேக்கியாக்கு ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, எசேக்கியாவை ஆண்டவர் செத்து போயிரும் சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? அவன் தான் ஆயில கூட்டி வரும் கேட்டான், ஆண்டவரே கூட்டித்தாருன்னு கேட்டான். அதனால போடா நீ மருந்துல படிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டாரு. அல்லேலூயா. அதுக்காக என்ன சொல்லுது, இல்ல ஆண்டவர் நான் மருந்து போட வேண்டாம் சொல்லல, ஆண்டவர் மருந்துக்கு அகைன்ஸ்ட் ஆனவர் கிடையாது, ஆண்டவர் மருந்து போடனா சொல்லல, அவன் விசுவாசப்படி அவனுக்கு ஆகக்கூடாது, மருந்து வேணா எடுத்துக்கலாம், தப்பு ஒண்ணு கிடையாது, தவறுன்னு சொல்லல. ஆனா சீசனா இருந்து ஆண்டோட வசனத்தை போதிக்கிற நீ அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ரெக்கமெண்டேஷன் பண்றதை விட்டுட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால சுகம் கிடைக்கும் நீ சொல்லு. அல்லேலூயா. விசுவாச வார்த்தையை உன் வாயிலிருந்து அறிக்கை பண்ணு. என்னது? விசுவாச வார்த்தையை உன் வாயிலிருந்து அறிக்கை பண்ணு. நீ சொல்ற மிளகு, நீ சொல்ற அந்த கிராம்பு ஏலக்காய் அதை விட என்ன செய்யுது, நீ வணங்குற ஆண்டவர் பெரியவரா இல்லையா? உனக்கு அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் பெரியவரா? நீ சொல்ற மிளகு பெருசா, நீ சொல்ற பட்டை பெருசா, கிராம்பு பெருசா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கூட அப்படிதான் யோசிச்சிருந்தோம் இல்லையா? அதை விட ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. கொள்ள நோய் நமக்கு வரணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. நம்மை நாமே சோதித்து இருந்தால் நாம் உலகத்தோட நியாயம் தீர்க்கப்படும், நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மரணம் உன்னை தீண்டாது. அல்லேலூயா. உன் ஜீவன் உனக்கு கொடுக்கப்பட்ட கொள்ளை பொருளா இருக்கும். பாருக்கிட்டு சொன்னார் ஆண்டவர். எல்லாரும் என்ன சொல்றது, பட்டயத்துக்கு நேரம் போறோம், பட்டயத்துக்கு நேரம் போவான், அழிவுக்கு நேரம் போவான், அழிவுக்கு நேரம் போவான், பஞ்சத்துக்கு நேரம் போறான், பஞ்சத்துக்கு நேரம் போவான். உன் ஜீவன் உனக்கு கொடுக்கப்பட்ட கொள்ளை பொருளா இருக்கும். பாருக்கே உன்னை குறித்து தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உனக்கு ஜீவன் உனக்கு கொடுத்த கொள்ளை பொருளா இருக்கும். ஆண்டவர் தேடிட்டு இருக்க உனக்கு, வசனத்தை கேட்டுட்டு இருக்க உனக்கு, ஏசு கிறிஸ்து சீசனா இருக்க உனக்கு, உன் ஜீவன் உனக்கு கொடுக்கப்பட்ட கொள்ளை பொருள், ஒருத்தன் உன்னை எடுக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் அதிகாரம் உடையவரா இருக்கிறவர் உனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. அவர் அதிகாரம் இல்லாம உன் ஜீவனை யாராலையும் எடுக்க முடியாது. நீ தைரியமா சொல்லு, வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமா பெற்றீர்கள், காசு வாங்கி ஆண்டவர் நாமத்தை தூசிக்காதீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்தையும் கரெக்டா போயிட்டு கடைசியில வந்து டபக்குன்னு கீழே வந்துருவாங்க. காணிக்கை கொடுத்த உடனே ஐயா கொடுங்க ஐயா, ஐயா கொடுங்க ஐயா, பாக்கெட். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன சொல்றது, ஆண்டவர் கிளீனா சொல்லிருக்காரு, இலவசமா பெற்றுக்கொண்ட இலவசமா கொடு. அல்லேலூயா. நீ ஒருவேளை மற்ற நேரத்துல ஏதோ காசு வாங்கிட்ட கூட பரவாயில்ல, சுகமாகிற இடத்துல காசு வாங்கன்னு சொல்லல. இங்க சுகமாகிற இடத்துல காசு வாங்க சொல்லியிருக்கா? ஏசு கிறிஸ்துவே கொடுத்த கட்டளை. ஆமாவா இல்லையா? ஏசு கிறிஸ்து அவரே கொடுத்த கட்டளை தான் இல்லையா? இலவசமா பெற்ற
இலவசமா கொடுத்துக்கோ, நீ சுகமாக்கு போ, சுகமாக்குன்னு அவரு. சுகமாக்காத வீட்டுல உட்காந்து சொன்னாரா? சொன்னாரா? பிசாசை துரத்தாத சும்மா சொன்னாரா? சொல்லலையே. சொன்னார் தானே இல்லையா? செய்யுங்க தான் சொன்னாரு. இங்க இன்னும் கூட சில திருட்டுத்தனமான கள்ள போதகங்கள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ள இருப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுக்குள்ள இருப்பார்கள் அப்படி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. சும்மா ஒண்ணு சொல்லல. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கூட்டம் பண்ணுது, வெறும் விசுவாசியை உண்டாக்கிட்டு சீசன் ஆக்காம உட்கார்ந்து செய்யுது. அதனால சரியான போதமே கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் போதனைக்கு எதிரானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமன்ஸ் 1:18. அதான் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கா இல்லையா? வெளிப்பட்டிருக்கா இல்லையா? நீங்க எல்லாரும் யாரு கடை சொன்னாங்க? ஆமாங்க, ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டாரு, அதனாலதான் நம்மள நியாயம் தீர்க்காரு, நம்ம கொரோனா வந்திருக்குது. ஆமாயா, ஏன்யா? அதுக்கு பதில் யாருமே இல்லை. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறான். யார் தெரியுமா இது? சத்தியத்தை யார் அடக்கி வைப்பா சொல்லுங்க? பிசாசால சத்தியத்தை அடக்க முடியாது. ஏன்னா சத்தியம் என்பது யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானே வழியும் சத்தியனும் ஜீவனுமா இருக்கின்றார் இல்லையா? என்ன எல்லாம் ஒரு பிதாவிடத்திலே வரான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து தான் சத்தியம் இல்லையா? சத்தியத்தை யாரால அடக்கிக்க முடியுமா? பிசாசால அடக்கிக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஏன்னா அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு? அவனை மிதிச்சிட்டாரு, அவனை நசுக்கிட்டாரு, அவன் தலையை நசுக்கிட்டாரு. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப சத்தியத்தை யார் அடக்கிக்கிறா? வசனம் கிளீனா சொல்லுது, கீழே பாருங்க. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கிக்குது. அநியாயம் செய்யறது யாரு? அநியாயம் செய்யறது யாரு? முதல் விஷயம் மனுஷன் இல்லையா? மனுஷன் தான் அவன் அநியாயம் செய்யறது இல்லையா? அநியாயம் செய்யறது மனுஷன் தான். இதுல அநியாயத்தை சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அவருடைய அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? என்னையா சத்தியம், எதையா அநியாயம் இல்லையா? கொஸ்டின் வருமாலையா நமக்கு இல்லையா? அல்லேலூயா. முதல்ல சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டவங்க யாரு? சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டவங்க யாரு? கிறிஸ்தவன் தான் சத்தியம் தெரிஞ்சிருப்பான் இல்லையா? வேற யாருக்கா சத்தியம் தெரியுமா? சத்தியத்தை பத்தி தெரிஞ்சாதான் சத்தியத்தை அடக்கி வைக்க முடியும். அல்லேலூயா. சத்தியத்தை பத்தி தெரிஞ்சாதான் சத்தியத்தை அடக்கி வைக்க முடியும் இல்லையா? சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. அல்லேலூயா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் தன்னுடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது அப்படி எழுதி இருக்குது. யாராவது ஏதாவது சும்மா பித்தலாட்டம் பண்ணிடுவானுங்க, இயேசு கிறிஸ்து சொல்லலாம் சொல்லிடுவாங்கல்ல, அதுக்குதான் ரொம்ப கிளீனா இருக்குது. அவர் தம்முடைய வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதாவது. நான் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் பாஸ்டர் ஆயிட்டா இருப்போம், ஊழியக்காரர் பாஸ்டர் ஆயிட்டா இருப்போம். அவர்கிட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்பனை தாங்க நீங்க ஃபாலோ பண்ணணும், அதான் புதிய உடன்படிக்கை, அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா, எதுக்கு தான் சொல்றீங்க? மலை பிரசங்கத்தை சொன்னாரு அதுவா? வாங்க, எவ்வளவு சிம்பிளா எடுத்து மலை பிரசங்கத்தை சொன்னாரு அதுவா? ஏன்னா நீங்க அந்த மத்தேயு 5:6-7 பாத்தீங்கன்னா மலையில இருந்து மலை பிரசங்கத்தை தான் சொன்னாரு. அதெல்லாம் மலை பிரசங்கத்துல சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துல குப்பையில போட்டாங்க. அல்லேலூயா. அப்படித்தான் இருக்குது, கவனமா இருங்க. மலை பிரசங்கத்துல சொன்னது இல்லையா, உன் மனம் திரும்புதலுக்காக சொன்னது. அல்லேலூயா. மலை பிரசங்கத்தை சொன்னது இல்ல, மனம் திரும்புதலுக்காக சொன்னது. மனுஷனுடைய மனமாற்றம், மனமாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை இல்லைங்க, வெறும் பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை, மனசுல மாற்றம். அல்லேலூயா. மனசுல என்ன செய்ய ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருவார். மனசுல இருக்க எல்லா என்ன கோபம், சாபம், கோபம், பொறாமை, எரிச்சல், வன்கண், யார் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் மாற்றத்தை கொண்டு வர இயேசு கிறிஸ்துவாலதான் முடியும். அவர் உபதேசம் சொல்லிருக்காரு, அருமையான வசனங்கள் உபதேசிச்சார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் அழகா சொல்றாரு இல்லையா? ஆனா அதை சிம்பிளா அனுப்புறாங்க. அதுவா மலை பிரசங்கத்தை சொன்னாரு அதுவாங்க. இவங்களுக்கு முதல்ல பேசிக்கா ஒரு விஷயமே தெரியல. பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் பழைய உடன்படிக்கையை விட ரொம்ப 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 மேன்மையான ஒரு உபதேசம். அல்லேலூயா. அதுதான் சத்தியம். அதுதான் யோவான் 8:32 சொன்னாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் என்னது? இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்றாரு. இதுக்கு மேல அவருடைய வார்த்தையாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான் சத்தியம் அப்படின்றது. இன்னொரு வசனம் தரேன் நான், வாசிங்களேன்.
வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷம் திவ்ய வாசகனாய் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து தான் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவர் இல்லையா? அவர் தான் முழுவதுமா அடிக்கப்பட்டு ரத்தத்தில் துவைக்கப்பட்டிருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் யாருடைய நாமம்? யாருடைய நாமம்? அதான் அவருடைய நாமம். யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இயேசு கிறிஸ்து நானே சத்தியன்றாரு. அவர் தான் சத்தியன்றாரு இல்லையா? அவர் தான் சத்தியன்றாரு. அவருடைய நாமம் தான் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை எங்க இருக்குது? உங்களுக்கு கேட்கலையா? யாருக்குமே யூடியூப்ல ஜூம்ல பேசுற யாருக்குமே கேட்கலையா? அவருடைய வார்த்தை எங்க இருக்குது? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை எதுல இருக்குது? மேத்யூ, மார்க், லூக், ஜான். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, அவருடைய சுவிசேஷம் இல்லையா? அது எழுதும் போதே எழுதியிருப்பாங்க, ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது எழுதும் போது எழுதியிருப்பாங்க, அருமையா எழுதியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களேன். மார்க் 1ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மார்க் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வெர்ஸ். மார்க் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஏன் அவ்வளவு லேட்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அப்ப இது யாருடைய சுவிசேஷங்க? தேவனுடைய குமாரனாகிய கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். அல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்றது? ரொம்ப கிளியரா சொல்லியிருக்குது. அவருடைய சுவிசேஷம் தான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் நாமம் தேவனுடைய. நீங்க வசனத்தை சரியா படிக்க முடியுங்களே? வெளிப்படுத்த 19:13 சொல்லுது அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை. சரி, தேவனுடைய வார்த்தை எது? இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் தான் தேவனுடைய. அவர் தான் வாயை திறந்து அவர் உபதேசித்து சொன்னதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன சொல்லி? சத்தியத்தை அறிவித்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அறிஞ்சாதான் நீங்க விடுதலை ஆக முடியும். இயேசு கிறிஸ்து சொல்லாரு என்ன சொல்லுது? தேவனுடைய. அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அதுதான் நம்மகிட்ட சொல்லப்படுது இல்லையா? வார்த்தை இங்க இருக்கு இல்லையா? நம்மகிட்ட வார்த்தை. அதுதான் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதுதான் நீங்க யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தை. அது எந்த வார்த்தை? அதுதான் சத்தியம் என்ற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் என்ன சொல்றது? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை, அதுதான் சத்தியம். அல்லேலூயா. அந்த சத்தியம் என்ன சொல்றது? நமக்குள்ள வாசம் பண்றது எது? நமக்குள்ள வாசம் பண்றது எது? ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்கும். அந்த வார்த்தை தான் மற்றவங்களையும் விடுதலையாக்கும். அந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அந்த வார்த்தை நம்ம பரிசுத்தப்படுத்தும் போதுதான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வார். அல்லேலூயா. அவர் இல்லாம நம்ம கிரியை செய்ய முடியுமா? முடியாது. அவர் கிரியை செய்ய வேண்டுமானால் சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்றபடி சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம். அப்போ என்ன சொல்லுது? வசனம் இல்லாம யாராவது பரிசுத்தமாக முடியுமா? முடியுமா? அதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குதா? இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வாயை திறந்து இவர்களுக்கு உபதேசித்து சொன்னாரா? இது இந்த மத்தேயுல, மார்க்ல, லூக்கா, யோவான் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாம் அவர் செஞ்ச அற்புதம், அதிசயம், அவர் என்ன கட்டளையிட்டார், அவர் என்ன உபதேசத்தை சொன்னார், இதுதான் அங்க எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதை என்ன பண்ணினாங்க? ஒரு கூட்டம் என்ன பண்ணா? இதை ஒரு வாரமா தள்ளி விட்டுருது. ஒரு வாரமா என்ன பண்றாங்க? தள்ளி விட்டுறாங்க. இது என்ன செய்தி? தேவையில்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தான் ரொம்ப என்ன செய்ய அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். யாராவது போய் சொல்லுவாங்க, அவர் சொல்லல சொன்னாரு, அப்படி ஏதாவது குழப்பம் பண்ணிடுவாங்கன்னு தான் அவர் அழகா எழுதியிருக்காரு. யாரு? மத்தேயு எழுதியிருக்கிறாரு. அப்பொழுது அவர் நமது வாயை திறந்து, ஆமா, அவருடைய வார்த்தை எப்படியா? அவர் வாயை திறந்து, இயேசு கிறிஸ்து வாயை திறந்து உபதேசித்து சொன்னதுதான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும்.
ரொம்ப கிளீனா யாராவது கன்ஃபியூஷன் பண்ணிடக்கூடாது. சத்தியம்னா அது சத்தியம் இது சத்தியம் அப்படிம்பாங்க இல்லையா? சத்திய வேதம் தாங்க இது, சத்திய வேதம் தாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம சொல்ற சத்திய வேதம் சொல்றோம். ஆனா வசனத்தின்படி நீங்க சரியாக ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் அவர் தம்முடைய வாயை திறந்து சொன்னதாவது, அவர் வாயை திறந்து சொன்னா இருக்கும், தேவனுடைய வார்த்தை வந்திருக்கும், அவருடைய வார்த்தை வந்திருக்கு இல்லையா? அது யாருடைய வார்த்தை? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து யார் என்று திருப்பி மறுபடியும் நீங்க வாசிங்க, அந்த வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க மறுபடியும். வாயை திறந்து சொன்னதுதான் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இல்லையா? ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் யாரு? யார் அவரு? ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவர் இயேசு கிறிஸ்து. ஓகே, அவருடைய நாமம் அல்லேலூயா. அவருடைய நாமம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப வார்த்தையும் ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து ஒண்ணுதான், அவருடைய நாமம் தான் வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சத்தியம் என்பது எது? அவர் வாயை திறந்து சொன்னதான் சத்தியம். புரிஞ்சுதா இல்லையா எல்லாருக்கும்? அல்லேலூயா. அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் விடுதலையாக்காது, தீர்க்கதரிசன வசனம் விடுதலையாக்காது, சங்கீத புத்தகம் விடுதலையாக்காது, நீதிமொழிகள் விடுதலையாக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும் செய்தது இயேசு கிறிஸ்துவின் வாயில இருந்து அந்த வார்த்தையினாலதான் புறஜாதியாராய உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கும் எனக்கு யாராவது வியாதியஸ்தர சுகமாக்க அதிகாரம் கொடுத்தாங்களா? இல்ல. அந்த யூத சபைக்குள்ளதான் போறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்களா? இல்ல. அந்த வாசலை நீங்க மிதிக்க முடியுமா? நியாயப்பிரமாண புத்தகத்தை நீங்க படிக்க முடியுமா? அப்ப நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கொலை செய்யப்பட கடவன், வரிசைக்குள்ள பூந்து வர்றவன் கொலை செய்யப்பட கடவன். அப்படிதான் வசனம் சொல்லுது. வரிசைக்குள்ள வரிசை என்னதுன்னா அந்த தேவனுடைய ஆலயம் இருக்கு இல்லைங்களா? ஆலயத்துல வந்து காவல் காக்கிறதுக்காக லேவியின் புத்திரர்களா இருப்பாங்களாம். அவங்களை மிஞ்சி யாருமே, அவங்க மட்டும்தான் பரிசுத்தம் உள்ளவர்கள். ஏன்னா பழைய ஏற்பாடு அப்படிதான் சொல்லுது. வேற யாருமே அதை கடந்து உள்ள வரக்கூடாது. வந்தா அவங்க என்ன பண்ணும்? கேள்வியே கேட்க வேண்டாம், கட். அப்படிதான் வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படியா இருக்குது? ஆனா என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எனக்கும்? நம்ம இப்பதான் பார்த்தோம், மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா? வியாதியஸ்தரை சுகமாக்க முடியாத அதிகாரம், மருத்துவனை எழுப்ப முடியாத அதிகாரம், பிசாச சோர்த்து முடியாத அதிகாரம். அந்த உலகத்துல உனக்கு என்ன செய்யுது? எல்லாத்துக்குமே என்ன பண்ற? அதிகாரம் கொடுத்துருக்கு உனக்கு. பூலோகத்தில் எவைகளை நீ கட்டுவியோ அது கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். எவைகளை கட்ட அழிப்பீர்களோ அவை பூலோகத்தில் கட்ட அழிக்கப்பட்டிருக்கும், பரலோகத்தில் கட்ட அழிக்கப்பட்டிருக்கும். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் எழுதி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தாரு? சீசர்களாய உங்களுக்கும் எனக்கு தான் கொடுத்தாரு. அல்லேலூயா. 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 அதனாலதான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணு, நீ சோமாக்குற அதிகாரத்தை நீ பெற்றுக் கொண்டிருக்க. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையின்படி அழைக்கப்பட்டிருக்க உனக்கு மற்றவனை சோமாக்கும்படியான அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும் கட்டணை நிற்கும் சொன்னது மட்டும் இல்ல, அவர் அந்த அதிகாரத்தை வாங்கையில கொடுத்துருக்காரு. நீ சொல்ல ஆகும், நீ சொல்ல ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ சொல்ல ஆகும். எதையாவது அமைதியிலான்னு சொன்னா கடல் நிற்கும். அற்புதங்களை அதிசயங்கள் செய்ய முடியாத நிலைமை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொன்னா மட்டும் இல்ல, உனக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவரே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க வசனத்தை வாங்க மறுபடியும் நம்ம பார்க்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மறுபடியும். ரோமன் 1st chapter 18th verse. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்போ சத்தியமாய் இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை அடக்கி வைக்கிறாங்க ஒரு சிலர். இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை அடக்கி வைக்கிறாங்க. சவுண்ட் வருது, கொஞ்சம் சவுண்ட் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய போதகத்தை சில பேர் என்ன பண்றாங்க? அடக்கி வைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை பேசாம பேசும்போது சொல்லுவாங்க, பாவம் மன்னிச்சுட்டாரு. யார் மன்னிச்சா? இயேசு கிறிஸ்து மன்னிச்சுட்டாருமாங்க. அல்லேலூயா. மன்னிச்சுட்டாருமாங்க, ரத்தம் செஞ்சுட்டாருமாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உபதேசம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை குறித்து தான் பேசுவாங்க. நியாய பிரமாணத்துல சாபம் இருக்குதியா? நியாய பிரமாணம் ஒண்ணு நியாயம் தீர்க்க முடியாத கொடுக்கப்பட்டது. தண்டனை நிறைந்ததுதான் நியாய பிரமாணம். நீ அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தண்டனை நிறைந்ததுதான் நியாய பிரமாணம். அதை பின்பற்றினா உனக்கு என்ன செய்யுது? எதுவும் இல்லை, உனக்கு ஆசீர்வாதம். பின்பற்றலாம், உனக்கு சாபம் வரும். நான் ஒண்ணும் சொல்லல, வாசிங்களா நீங்க தான். நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நீங்க வாசிங்கள, உபாகமத்தின் புத்தகம் எடுத்து வாசிக்கலாமே. நம்ம டியூட்டரானமி, தர்மோபதேச காண்டம்,
என்ன டிஸ்டர்பன்ஸ் வருது இது பண்ண சொல்லுங்க. டாலி மியூட் பண்ணி உனக்கு லைன் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1ஆம் வசனம் வாசிங்களேன். வாசிக்குமா? உபாகமம் 28 சாப்டர் வாசிங்களேன். சாரி, நம்ம ஜூம் கால்ல கொஞ்சம் சவுண்ட் வந்ததுனால நம்ம டிலே பண்ணிட்டோம். வாசிக்குமா? உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பானால் மேன்மையா வைப்பார். நீ செவி அவர் சொன்னபடி நீ செஞ்ச அப்படின்னா ஆசீர்வாதங்கள் எல்லாம் இப்படி நிறைய ஆசீர்வாதம். கர்ப்பத்தின் கனி ஆசிக்கப்பட்டிருக்கும், மாப்பிள்ளையில கூட என்ன செய்து கூட ஆசிக்கப்பட்டிருக்கும், மாப்பிள்ளை சொட்டி ஆசிரியப்பட்டிருக்கும், வருகையில ஆசிரியப்பட்டிருப்பாய், போவையில ஆசிரியப்பட்டிருப்பாய். இன்னைக்கு கூட நிறைய விழுக்காங்க ஜோமனம் சொல்லுவாங்க. மாப்பு சீர தொட்டியும் கூடையும் எண்ணெயும் ஆசிரியப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு யாரா மாப்பிள்ளை தொட்டி வைக்கிறது, எண்ணெய் வைக்கிறது, கூட வைக்கிறது கேட்டா எண்ணெய்ன்றது ஆசீர்வாதம் பிரதர். உங்களுக்கு தெரியாது பிரதர். அப்ப எண்ணெயை பத்தி ஏன் இயேசு கிறிஸ்து பேசல? என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஏன் பேசல? புளித்த மாவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இயேசு கிறிஸ்து. பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இரு. அவன் பழசை போட்டு குழப்புவான். குழப்பி உடனே என்ன பண்ணுவான்? உன்ன பின்மாற்றத்துக்குள்ள போக முடியும் உனக்கு நடத்துவான். அல்லேலூயா. இந்த 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. கடைசி வசனம் வாசிங்க. அங்க என்ன கொஞ்சம் கேளுங்க, நல்லாவே கேளுங்களேன். ஒரு உபாகமம் 27, 26 Deuteronomy 27 chapter 26 verse வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சாபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஆமா, ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவுள். அல்லேலூயா. இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? வசனம் என்ன சொல்லுமா? நீங்க ஓய்வு நாள்ல உங்க வீட்டுல நெருப்பு மூட்டக்கூடாது சொல்லுதா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? நெருப்பு மூட்டக்கூடாதுன்னு. நெருப்பு மூட்டக்கூடாது. உன் வாசல்ல எங்கேயும் சமைக்க கூடாது சொல்லுதா இல்லையா? ஓய்வு நாள் நீ பிரயாணம் போக கூடாதுன்னு சொல்லுது. எல்லாம் சொல்லிருக்கு இல்லையா? அப்போ நீங்க இல்ல, அப்ப நீங்க என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? அது நியாயப்பிரமாணம் தானே? நியாயப்பிரமாணம் இல்லையா? அட்மிட் பண்ணுங்க, பரவாயில்ல அட்மிட் பண்ணுங்க. சவுண்ட் வராம பாத்துக்கோங்க. என்ன சொல்லுது? ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு, அதனால வேற ஒண்ணும் இல்ல. ஷாலினி மெர்சி, நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது? ஓய்வு நாள்ல சமைக்க கூடாது, ஓய்வு நாள்ல நெருப்பே மூட்டக்கூடாதுன்னு சொல்லுது இல்லையா? அதுபடி செய்யலாம். நீங்களே இந்த வசனத்தை உங்களுக்கு உங்களே சொல்லிக்கணும். நீங்களே உங்களுக்கு உங்களே சொல்லிக்கணும். நான் நெருப்பு மூட்டுறேன், வீட்டுல நெருப்பு மூட்டுறேன், நியாயப்பிரமாண வார்த்தை கை கொள்ளல, அதனால இதை கை கொண்டு நடவாதனால் நான் சபிக்கப்பட்டவன் அப்படி சொல்லுவீங்களா? நீங்க யாராவது சொல்லுவீங்களா? யாராவது சொல்லுவீங்களா? கேட்டா நாங்க இல்லங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாங்க தான் நல்லாவே சுத்திகரிக்கப்பட்டவங்க, எங்களுக்கு தான் சாபமே கிடையாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் தான் இயேசு கிறிஸ்து எனக்கா ரத்தம் சிந்தினாருங்க, அப்புறம் ஏங்க நீங்க மறுபடியும் என்ன பயமுறுத்துறீங்க நீங்க அப்படி சொல்லுவாங்க. சரிப்பா, இயேசு கிறிஸ்து ரத்தம் உனக்கு எப்படி கிடைச்சது? உனக்கு எப்படி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால உனக்கு விடுதலை கிடைச்சது? புதிய உடன்படிக்கை உனக்கு கொடுத்துதான் அவர் என்ன செய்து பலியானார். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கை பால பண்ணாதான் உனக்கு அந்த ரத்தத்தினால மீட்பு கிடைக்கும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூடிய ரத்தமா இருக்குன்னு வசனம் சொல்றாரு. இதெல்லாம் யாரும் படிக்கிறது இல்ல, இதை பத்தி பேசுறது இல்ல. அல்லேலூயா. மீட்பு ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டுக்கு வந்துரு. எப்படியா பழைய ஏற்பாட்டுக்கு உனக்கு ஆடு மாடு வெட்டி பலி கொடுத்தா உன் பாவத்துக்கு எனக்கு விடுதலை கொடுத்து நினைக்கி? இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. அந்த ரத்தம் இல்லாம யாருக்குமே விடுதலை கிடையவே கிடையாது. இதெல்லாம் யார் என்ன சொல்றது? இதை பேசுறதே இல்ல. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, சத்தியத்தினால அநியாயத்தை இல்லையா? சத்தியத்தை வந்து அநியாயத்தினால அடக்கி வைக்கிறது யாரு? புரியுதா உங்களுக்கு? புரியலையா? இப்போ சத்தியம் என்னது? இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தினாலதான் உங்களுக்கு மீட்பு, புதிய உடன்படிக்கை தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு ரட்சிப்பு, அதை ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு விடுதலை, அதை ஃபாலோ பண்ணாதான் கொரோனா என்ற கொள்ளை வந்தா கூட உங்களுக்கு தாக்காது இல்லையா? வசனம் கிளியா சொல்லுதா இல்லையா?
இப்ப ஒரு குரூப் என்ன பண்ணுது, இந்த சத்தியமாகிய புதிய உடன்படிக்கை, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அப்படியே விட்டுட்டு உங்களை இப்படியே தூக்கிட்டு போயிருது. ஆமா, அல்லேலூயா. உபாகமத்திலிருந்து நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்தை குறித்தே பிரசங்கம் பண்றாங்க. ஆமா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப 28ஆம் வசனம் நீங்க வாசிங்களேன். மறுபடியும் 14ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம், டியூட்டரானமி 28th chapter 14. டியூட்டரானமி 28:14. உனக்கு விதிக்கிற கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் செவி கொடுத்து வந்தால் தலையாக்குவார், நீ கீழாமல் மேலாவாய். கீழே, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் நியாயப்பிரமாண கட்டளையின்படியும் கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவிகொடாத போவாயாகில், நீ நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணாம போவாயாகில், நீ வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை நியாய பிரமாணத்தை மீறி சமைப்பாயாகில், நீ வீட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையில நெருப்பு பத்த வச்சியானா, இப்பொழுது சொல்லப்படும் சாபம் எல்லாம் உனக்கு வந்து பழிக்கும். வேணுமா உங்களுக்கு? வேலையில சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கோடையும் மாப்பு செய்யற தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். ஆமா, உனக்கு பிறகு பிள்ளையும் உன் நிலத்தின் கனியும் ஆடுகளின் பெருக்கமும் மந்தையின் பெருக்கமும் என்ன செய்து சபிக்கப்பட்டிருக்கும். வருகையில் சபிக்கப்பட்டிருப்பா, போவையில் சபிக்கப்பட்டிருப்பா. என்ன செய்யுது, நீ என்னை விட்டு விலகி செய்த அந்த திருக்கரைகள் நிமித்தம் என்ன செய்து நீ கெட்டு போய் என்ன சொல்லுது, ஆண்டவர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். உன்னை நினைச்சு கர்த்தர் உன்னை ஈழையினாலும், எனது கர்த்தர் 22 கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்படினாலும் வாதிப்பார். நீ அழிய மட்டும் இவைகள் உன்னை பின்தொட சொல்லிக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, யாராவது வாசிப்பீங்களா? அல்லேலூயா. நியாய பிரமாணத்தை செய்யறா அவர் சொல்லியிருக்காரு, இப்படிதான் வரும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒருத்தர் செய்யலாம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தண்டனையிலிருந்து உங்களை விடுவிக்க முடியாது, தண்டனை இல்லாம உங்களை விடுவிக்க முடியாது. அவர் என்ன பண்ணிருக்காரு, ரத்தத்தை சிந்தி நான் சொன்ன கற்பனையை நீ பின்பற்று, உனக்கு என்ன உனக்கு தண்டனை கிடையாது. பாவம் சாபம் நோய் எல்லாத்துக்கும் உனக்கு விடுதலை உண்டாங்க அப்படி சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு விடுதலை மட்டும் இயேசு கிறிஸ்து நடத்துறதுனால வேணுமா, மீட்பு இயேசு கிறிஸ்து நடத்துறதுனால வேணுமா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் நடத்துறது இயேசு கிறிஸ்து நாம எடுத்துதான். ஆனா நீங்கள் நியாய பிரமாணத்தின்படி நீங்க நடக்க கவனமா இருந்தீர்கள், ஆனால் உங்களுக்கு கொடுப்பேன் என்று உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் உங்கள் கற்பத்தின் கனியிலும் மருதத்தின் படியிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாகும் தேவனாய கர்த்தர் கட்டளையிடுவார். இது இந்த மாத வாக்குத்தத்தமாக தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய நாமத்தை வாக்குத்தத்தத்துக்காக நாம் சோத்தரிப்போம் சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி எங்கேயாவது சொல்லிருக்காங்க? சொல்லுங்க, எங்கேயாவது சொல்லிருக்கா? மாசம் ஒரு வாக்குத்தத்தை கொடுப்பேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரா? பழைய ஏற்பாட்டுல சொன்னாங்களா? மாசம் ஒரு வாக்குத்தத்தம் வர்ற 1ஆம் தேதி ஆனா இந்த வருடம் நன்மையால் முடிசூட்டுவார் அப்படின்றாங்க. எங்க முடிச்சு விட்டாருங்க? இந்த வருடம் கொரோனால முடிச்சு விட்டுருக்காரு. அல்லேலூயா. கொரோனா முதல் வேலையினால 20ஆம் வருஷம் முடிச்சு விட்டாரு, 21ஆம் வருஷம் என்ன பண்ணாரு, கொரோனா 2ஆவது நாள் முடிச்சு விட்டுச்சு. இப்ப எப்படி இவங்க எந்த தைரியத்துல இவங்க வாக்குத்தத்தை கொடுக்காங்கன்னு தெரியல எனக்கு. குளிக்கு போட்டு இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, இழந்து போனதை அவரை பெரிய விழிக்காரு. இல்ல இழந்ததை எல்லாம் திரும்பி என்ன பாட்டு போட்டாரு, வாக்குத்தத்த பாடல்ல ஒரு பாட்டை போட்டாங்க. வாக்குத்தத்த பாடல், வாக்குத்தத்துக்கு பாடல் கொடுத்தாரு. எங்கயாவது இயேசு கிறிஸ்து சொன்னாரா மாசம் ஒரு வாக்குத்தத்தம் தருவேன், வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் சொன்னாரா? இந்த வாக்குத்தத்த வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வாக்குத்தத்தத்தை கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தண்டிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமாத்தாத ஜனங்களை, நீ அநியாயத்துல என்ன பண்ற, சத்தியத்துக்கு நேரம் போனவங்கள அசத்தியத்தை பார்த்துட்டு கொண்டு போயிட்டு இருக்க, சத்தியத்துக்கு புறமா கொண்டு போயிட்டு இருக்க. அல்லேலூயா. இவங்க தாய சத்தியத்தை அவபக்தினால அடக்கி வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்காங்க, இவங்களுக்கு கவனமா இருங்க. ஓநாய்களுக்கு எச்சரிக்கையா இரு. நான் போன பின்பு என்ன சொல்றது, மந்தையை தப்ப விடாத அநேக கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலன் போட்டுட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் போன பிறகு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய் வரும். ரசிக்கப்பட்டது எங்கேயோ ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு வாக்குத்தத்த பாடலை பாடிட்டு இருப்பாங்க.
வாக்குத்தத்தம் நம்ம ஆல்ரெடி என்ன மனுஷன் நம்மளுடைய உபதேசம் கேட்டவங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாம் எல்லாரும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கோம் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நீங்க அதை கூட வாசிங்க. இந்த ஏமாற்று கூட்டத்துக்கு நம்ம என்ன செய்யுது, தவறான போதகத்துக்கு ஜனங்கள் தப்பிக்கிறது நம்மளுடைய ஆவல். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கோம். ஒரே வார்த்தையில முடிச்சார். ஒரே வார்த்தை தான். இந்த கள்ள போதக கும்பல ஒரே அடியில அடிச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. பாம்பு அடிப்பார்ல அது மாதிரி ஒற்றை அடியில அடிச்சார் ஆண்டவர். எல்லாரும் நினைச்சது ஈசாக்கு இங்க இருக்கிறாரு. கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஈசாக்கு இப்ப ஆபிரகாமோட பிள்ளை ஈசாக்கு இல்ல, அவர் வலது பக்கத்துல வச்சிருவோம் இல்லையா? ஆபிரகாமோட பிள்ளை ஈசாக்கு. நீங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நினைச்சது அந்த வசந்த வாசியம் தான். யோவான் 1ஆம் அதிகாரம் அவர் நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் அவர் பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறாரு. யோவான் 1:12. ஆமா வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம். ஆமா, நமக்குலாம் என்ன பண்ணிட்டாரு? ஒரு வசனம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு கிடைச்ச அதிகாரம் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவை சத்தியமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டா நீ அவட பிள்ளைன்னு சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, நாம் ஈசாக்க போல. ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஒரு கும்பல் ஏமாத்தும், ஒரு கள்ள போதும் ஏமாத்தும். அப்போ ஈசாக்கு இந்த லெவல் வைக்க ஆரம்பிச்சுங்களேன். நல்லா பண்ண தெரியுது அவங்களுக்கு. ஈசாக்கு வந்து இந்த லெவல், இந்த ஹைட்ல ஈசாக்கு வைக்கிறார். இந்த ஹைட்ல ஈசாக்கு வைக்கிறாருன்னா உங்களே அதே ஹைட்ல வச்சுறாரு. ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தை சுதந்திரமா இருக்கும். நம்ம கீழே சொல்லல, நம்மள அவர் ஒரே லெவல் தான். ஈசாக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டாரு. ஒரே இடத்துல முடிஞ்சு போச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு பித்தலாட்ட குரூப் என்ன பண்ணுது, ஐயா இயேசு கிறிஸ்து இந்த மாசம் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தாரு, அடுத்த மாசம் எந்த வாக்குத்தத்தை கொடுப்பாரு, இந்த மாசம் நல்லா நடத்துவாரு, அடுத்த மாசம் நல்லா நடத்த மாட்டாரா? ஏன் நீங்க நல்லா நடத்துவாரு வாக்குத்தத்தை கொடுக்கீங்களே, நல்லா நடத்துவாரு, அப்படி நடத்துவாரு, இப்படி நடத்துவாரு வாக்குத்தத்தை கொடுக்கீங்களே. பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன்னு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. அப்படி வாக்குத்தத்தை எந்த ஊழியக்காரா கொடுத்துருக்கீங்களா? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எந்த ஊழியக்காராவது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பேன், நான் போய் உங்களுக்கு ஒரு தேட்டரவாரனை அனுப்புவேன், உங்களுக்கு இந்த வார்த்தை நினைச்சது இந்த மாசம் தேட்டரவாரனை உங்களுக்கு அனுப்புவார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு எந்த ஊழியக்காரா வாக்குத்தத்தை கொடுக்கீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டு பரிசுத்த ஆவியை யாருக்கும் கிடைக்காம போயிட்டா கஷ்டமா இருக்கு. உங்க நல்லா பரிதாபத்துக்குள்ளாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் நினைச்சது சத்தியத்தை விட்டு ஜனங்களை திசை திருப்புறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் தேவகோபம் பட்டி எரிஞ்சுட்டு இருக்குது. மறுபடியும் வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. சத்தியத்தை என்ன பண்றாங்க இப்ப புரிஞ்சுங்களா? நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சத்தியத்தை எப்படி இவங்க அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அவபக்தி. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க கெட்டு போதுன்னா மற்றவங்க என்ன பண்ணாங்க, கேட்டுக்குள்ள தள்ளிடுறாங்க. அல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்கோம் அவங்க அவர் பெரிய ஊழியக்காரங்க, அவர் வசனத்தை குறிச்சு நல்லா பேசுவாருங்க, வசனத்தை குறிச்சு தெரிஞ்சவன் தான் கள்ள போதனா வருவான், தெரியாதவன் கள்ள போதனா வருவான். வசனத்தை குறிச்சு தெரியாம ஒரு தவறா பேசினானா டக்குனு அவனை பாயிண்ட் பண்ணுவாங்க. வசனத்தை நல்லா தெரிஞ்சவன், நல்ல வசனத்தை கரைச்சு குடிச்சவன், அவன் தவறான போதத்தை சொன்னாதான் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, நம்பி பின்னாடி மோசம் போவாங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதவர்களும் உண்டாயிருப்பாங்க அப்படின்னு பேதுரு எழுதுறாரு. அல்லேலூயா. எழுதுறாரா இல்லையா? கள்ள போதவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் உங்களுக்குள்ள உண்டாயிருப்பாங்கப்பா. நீங்க என்ன சொல்றது எல்லாமே கவனமா இருக்கணும் நீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசியை தோன்றியிருப்பதனால் நீங்க எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாகுங்கள் என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்க எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை விட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை விட்டுட்டு என்ன சொல்றது, ஜனங்களை பின்னாடி பார்த்து திரும்பிட்டே இருக்காங்க, பின்னாடி பக்கமா திரும்பிட்டே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆதியாமோ, யாத்திரியாமோ, லேவியராமோ, எண்ணாமோ, உபாவமும், யோசுவா, நியாயாதிபதிகள் இது வரைக்கும் நீங்க தேடி பாத்தீங்கன்னா ஒண்ணும் பெருசா உங்களுக்கு கிடைச்சிடாது. நியாயப்பிரமாணத்தை விட்டா வேற ஒண்ணும் பெருசா இருக்காது. அல்லேலூயா. அந்த ஜனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு எப்படி அழைத்து கொண்டு வந்தார், அவர் எப்படி அவங்க கண்மணி போல் காத்தார், எப்படி நடத்தினார், இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு உதவுமா? உதவுமா? என்ன கேட்டா, நியாயப்பிரமாணத்தை யாருமே தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது, சரியா பின்பற்றவே முடியாது, யாரும் பின்பற்றவும் இல்ல. ஏன்னா வழிவிலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எழுதியிருக்காரு இல்லையா?
ஜனங்கள் எல்லாரும் வழியில போனாங்க. தானியல் காலத்துல கூட எழுதி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய காலத்துல எழுதி இருக்குது. வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பியிருக்கேன் பாரு, அதுல போய் லிங்க் கிளிக் பண்ணு, அது ஜூம் லிங்க். எல்லாருடைய காலத்திலையும் ஜனங்கள் பண்ணிருக்காங்க. அது லிங்க் பண்ணு. சூசன் ஹெல்ப் பண்ணு சூசன். எல்லாருடைய காலத்திலும் என்ன செய்யுது? எல்லாருடைய காலத்திலுமே எல்லா தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் ஏன் தீர்க்கதரிசி அனுப்பினாரு? ஏயா ஆதியாகமத்துல மோசைக்கு அப்புறமா எத்தனையோ தீர்க்கதரிசி வந்தாங்களா? எத்தனையோ நியாயாதிபதிகள் வந்தாங்களா இல்லையா? நம்ம என்ன நிறைய நியாயாதிபதிகள் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? ஜனங்க சரியா வளர்ந்துருப்பாங்க. ஆண்டவர் ஏன் நியாயாதிபதிகள் அனுப்பணும்? அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்து உலகத்துல யாரும் கொடுக்க முடியாத சட்ட திட்டம். நீ எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி சுத்தமா இருக்கணும், நீ எப்படி டாய்லெட் போகணும், அது முதல் கொண்டு சொல்லி கொடுத்தாரா இல்லையா ஆண்டவர்? சொன்னாரா இல்லையா? நீ எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது சாப்பிட்டா உனக்கு நல்லது, இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல, இது நல்ல விதமான ஒரு உணவு, அது கெட்ட உணவு, இது அசுத்தமான பறவை, இது அசுத்தமான மிருகம், இது சுத்தமான மிருகம், எல்லாத்தையும் வகையத்து சொன்னாரு. அப்படிப்பட்ட தேவன் யார் உலகத்துல இருக்க முடியுமா? அவ்வளவு நல்லா சொன்னார் ஆண்டவர். சொன்னாரா இல்லையா? எல்லாரும் சொன்னாரு. ஆனாலும் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவ்வளவு சொல்லி உன்னை நடத்தும்படியா நான் எப்பவுமே ஒரு தீர்க்கதரிசி உனக்கு கொடுப்பேன், அந்த தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை நீ கீழ்படி அப்படி சொல்லி சொன்னாரா இல்லையா? தீர்க்கதரிசியில கொடுத்து உங்களை வழி நடத்து. ஆனா ஜனங்க என்ன சொன்னாங்க? அதெல்லாம் வேண்டாம், எங்களை ஆளும் படிக்க எங்களுக்கு ஒரு ராஜா தான் வேணும் சொன்னாங்களா இல்லையா? எங்களை ஆளும் படிக்க ஒரு ராஜா தான் வேணும். நாங்க இன்னைக்கு அதே கதை நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. நாங்கள் ஆசீர்வாதம் பண்ற பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்படியாக செத்து போனவன்னு சொல்லிட்டாங்க. போதிக்கிறது நியாய பிரமாணமும் வாக்கு தத்தமும் ஆசீர்வாதப்படுத்தி மட்டுமே போதிக்கிறது. கொரோனா வந்து செத்து போயிடுறான். இயேசு கிறிஸ்து சகல வியாதியும் சகல நோய்களையும் குணமாக்குவேன்னு சொல்றாரு. ஆனா இவனால குணமாக்க முடியல. குணமாக்காம இவங்கிட்ட வந்த விசுவாசி செத்து கல்லறைக்குள்ள போன அப்புறமா நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார் நம்முடைய அருமையான விசுவாசி. கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இது முதல் அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதுங்கள். நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து தாமே அவருக்கு என்ன செய்தது? பாடாக கிரீடத்தை கொடுத்திருப்பார். கனி கொடுத்தாதானே கிரீடம் கொடுப்பாங்க. கனி கொடுக்காம உள்ள விடுவாங்களாங்க? 10 கனியை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. 5 கனி என்ன பண்ணாங்க? 5 கனிகள் ஆயத்தம் இல்லாதனால, ஆண்டவருக்கு ஆத்ம ஆதாயமாகிய பணியை செய்யாதனால என்ன பண்ணாங்க? அவங்க ஆயத்தம் இல்லாம என்ன பண்ணாங்க? கைவிடப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் அடக்கப்பட்டவரும் நாளைக்கு ஆண்ட சமூகத்துல அங்க போய் பதில் சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? இந்த ஆளை ஆண்டவர் கேட்ட வழியில நடத்தாம உலக பிரகாரமான செய்தது பொண்ணுக்கு பின்னாடியும் பொருளுக்கு பின்னாடியும் உலக ஆஸ்திக்கு பின்னாடி வழி நடத்தி ஆசீர்வாதம் என்று என்ன செய்யுது? தவறான ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓட வச்சுட்டு, நான் ஆசீர்வாதம் தவறுன்னு சொல்லல, ஆசீர்வாதம் கொடுக்குறது அவர் தான், அவருக்கு தெரியும் யாருக்கு. ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடு, உலக பிராம ஆசையை நோக்கி அழிந்து போற பொருளை பார்த்து ஓடு, அழியாத புகையை அங்க சேர்த்து அவர் சொன்னா, நீ அழிஞ்சு போற பொண்ணையும் வெள்ளியையும் பக்கத்து வீடையும் காரையும் இதை கேளு அதை கேளு எல்லாத்தையும் கேளுன்னு சொல்லி ஜனங்களை தவறா வழி நடத்திட்டு அவன் கொரோனா வந்து செத்து போன உடனே அடக்கம் செய்யுது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் இடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து தாமே அதை தந்தருவார், எனக்கு மட்டுமல்ல அவருடைய பிரசன்னமாகல யாருக்கும் தந்தருவார் அப்படின்னு சொல்லி நினைச்சது போல்டா சொல்லி ஒரு அடக்க ஆராதனை பண்ணிடுறாங்க. அல்லேலூயா. இவனும் உயிரோட நிக்க மாட்டான், அவனும் உயிரோட நிக்க மாட்டான். உயிர் தருதல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா புது உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணாம எந்த பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் எந்திக்க முடியாது. உள்ளதான் கேட்பேன், உயிர் தருதல் எந்திக்கவே முடியாது. ஏன்னா உயிர் தெரிந்தவர்ல இயேசு கிறிஸ்து முதற் பலனானார். அவருடைய வரிசையில தான் நம்ம எந்திக்கப்படுவோம். அப்போ அவருடைய கற்பனை கை கொண்டாதான் புறஜாதியாகிற நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய சுதந்திரத்துல பங்கடைவோம், அவருடைய சீசர்களா இருப்போம். சுதந்திர வீதத்துல நம்ம பங்குக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இறந்திருந்து இயேசு கிறிஸ்துடைய அந்த என்ன வாழாத கீழத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நம்ம அதை விட்டுட்டு நீ நியாய பிரமாணத்துப்படி போனா புடிச்சு வச்சு உன தண்டனை போட்டு உலகில் வராண்டது. அல்லேலூயா. நியாய பிரமாணத்தின்படி ஒருவன் நீதிமான ஆகுறது நல்லா தெரிஞ்சுக்கணும். வசனத்தை நல்லா படிச்சுதான் தெரியும். ரோமர்ல படிச்சு நியாய பிரமாணத்தினால ஒருவன் நீதிமான ஆகுறது இல்ல. நியாய பிரமாணம் பாவிகளுக்கும் உபச்சாரக்காரருக்கும் தாய் தேவன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் அவங்களுக்கு தான் விதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சீசர்களுக்கு விதிக்கப்பட்டது இல்லைங்க நியாய பிரமாணம். நியாய பிரமாணம் சீசர்களுக்கு விதிக்கப்பட்டது இல்லை. நியாய பிரமாணம் சீசர்களுக்கு விதிக்கப்பட்டது இல்ல. இந்த மெசேஜ் இதோட முடிய போகுது இல்ல, இந்த மெசேஜ் கண்டினியூ ஆக போகுது. கண்டினியூ மெசேஜ் நம்ம சண்டே பார்க்க போறோம் நம்ம. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நியாய பிரமாணத்தை குறிச்சு ஒரு தர்க்கம் அப்பவே உண்டாச்சு. இந்த சத்தியத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு குரூப் அப்பவே வந்துச்சு. எப்போ? அப்போஸ்தலர் பேதுரு காலத்துல இருந்துச்சு. பேதுரு, யோவான், யாக்கோபு இல்லைங்களா? அப்போஸ்தலர் பவுல், பர்னபா காலத்துல வந்துச்சு. நம்ம அதை அடுத்த வாரம் நம்ம தியானம் பண்ணலாம். அதை என்ன செய்யுது? அதை குறிச்சு நம்ம என்ன செய்யுது? அதை குறிச்சு அதிகமான தியானம் பண்ணலாம். ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட்.
இது பெரிய சப்ஜெக்ட், நீளமான போய்கிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுன்னா சத்தியத்தை அடக்கி வைக்கிற ஒரு குரூப் வருது இல்ல, ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்ன சொல்லுமா? வாக்கு தத்துவம். நம்பர் 1 என்ன சொல்லுது? மாசம் ஆனா வாக்கு தத்துவம். ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தாரு, சபைக்கு வேற வாக்கு தத்துவம் கொடுத்துருவாரு. எப்படி? அதாவது நியூ இயர் அன்னைக்கு ஜெபம் பண்ணும் போது சபை எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வாக்கு தத்துவமா, உனக்கு தலையில கை வச்ச உடனே ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்துவம் கொடுத்துருவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கொடுப்பேன்னு சொன்னாரா? ஏன் 1ஆம் தேதி ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுப்பாரா? அவர் என்ன குறி சொல்ற தெய்வமா 1ஆம் தேதி வாக்கு தத்துவம் கொடுக்கிறதுக்கு? 1ஆம் தேதி இப்போ அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு எல்லாம் குறி சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. சொல்லுவாங்களா இல்லையா? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? குறி சொல்லுவாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு அதிகமான சும்மா ஸ்பெஷலா சொல்லுவாங்க. அன்னைக்கு பூஜையும் பண்ணுவாங்க. வெட்டி கோழி கிளி எல்லாம் பலி கொடுத்து அந்த ஆவிய கண்ட்ரோல்ல எடுத்து நிறைய சொல்லுவாங்க இல்லையா? அவன் சொல்லுவான், அவன் பிசாசு தண்டங்களை பெற்றுக் கொண்டவன். அப்ப இயேசு கிறிஸ்து 1ஆம் தேதி குறி சொல்ல சொன்னாரா? 1ஆம் தேதி வாக்கு சொல்ல சொன்னாரா? 1ஆம் தேதி ஆனா எங்க வீட்டு டிவில போடுறாங்க, இந்த மாத ராசி பலன், இந்த மாசம் எப்படி இருக்கும்? கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் கைகூடும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க காரியம் கைகூடும். இங்க வசனம் எழுதலாம். ஆண்டவர் எடுச்சது, ஆண்டவர் எடுச்சது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு. இந்த மாசம் ஆசீர்வதிச்சு எப்படி ஆசீர்வதிப்பாரு? கொரோனா வந்துருச்சு ஆல்ரெடி, லாக்டவுன் போட்டாச்சு ஆல்ரெடி, வேலை இல்ல, ஒண்ணு இல்ல, எங்க இருந்து வருது? இல்லங்க ஆண்டவர் அவர் தேடுற பிள்ளைகளை கைவிட்ட மாட்டாரு, கண்டிப்பா ஆசீர்வதிச்சிருவாரு. எப்படி ஆசீர்வதிச்சிருவாரு? பொய்யா சொல்லி உன் பாக்கெட்ட கலக்கிறதுக்கு பாக்காங்க. அல்லேலூயா. எதுக்கு இந்த வாக்குத்தத்தம் தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் எதுக்கு தெரியுமா? வாசி நம்ம அதையும் வாசிட்டு என்ன செய்யுது, நம்ம மெசேஜ் முடிச்சிடலாம். அடுத்து என்ன செய்ய, நம்ம அடுத்து சண்டையில இந்த மெசேஜ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரோமர் கடைசி வசனத்தை சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 16:17. இந்த வசனத்தோட கனெக்ஷனான வசனத்தை கடைசியில 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வந்து பாருங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்கள் குறித்து எச்சரிக்கையா இருங்கள் மட்டும் இல்ல, கண்மையாவது சொல்லுங்க, வாசிங்க. அவர்களை விட்டு விலகணும். அந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்க ஆராதனை நீங்க பாக்காதீங்க. வாக்குத்தத்தம் கொடுக்க நம்பி ஏமாறாதீங்க. நீங்க அவங்களை விட்டு விலகணும்னு வசனம் சொல்லுது. இங்க என்னன்னா, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட எந்த உபதேசம்? உபதேசத்தை கொடுத்து யாரு? உபதேசம் கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து உபதேசம் கொடுத்தாரு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து உபதேசம் கொடுத்தாரு. நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களை கொண்டு வரும். உங்க வாழ்க்கை இடர்ல கொண்டு வரும். வாழ்க்கையில என்ன செய்யுது? நிறைய பிரச்சனை கொண்டு வரலாம். என்ன செய்யுது? இந்த பழைய உடன்படிக்கை என்ன செய்யுதுன்னா, அதை ஃபாலோ பண்ற வாழ்க்கை நிறைய பிரச்சனை கொண்டு வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பிரச்சனை என்ன செய்யுது? கொண்டு வந்துட்டே தான் இருக்கும். இடர்ல வரும், உங்களை இடறி போக செய்யும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள்கிட்ட இருந்தா மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும்? சரியான ட்ராக்ல போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தேடி போயிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை விட்டுட்டீங்க. எது? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தேடிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் சிந்தப்படுறதை மறந்துட்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பிரதிஷ்டை செய்யப்பட்ட நியாயப்பிரமாணத்தை தேடாங்க ஜனங்க. ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புதிய உடன்படிக்கையை விட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகர் இருக்காங்க. அங்க பாவமன்னிப்பு உண்டாகும்படி யூத ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். இங்க பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக, பூமி எங்களுக்கு அநேக ஜனங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில இருக்க எல்லாருக்காக சிந்தப்பட்டுச்சு. அங்க அந்த உடன்படிக்கை பரிசுத்தப்படுத்தப்பட்டது உங்களுக்காக பண்ணப்பட்டதா? எனக்காக பண்ணப்பட்டதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான நம்ம அதை கூட நம்ம மனசுக்கு பார்க்கலாம். ஏன்னா நினைச்சது பழைய உடன்படிக்கையில இருந்து நம்ம நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்கும் போதுதான் புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையுமான வித்தியாசங்கள் நம்ம கண்டறிய முடியும். அங்க கிளியர் ஆன சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததியோட உடன்படிக்கை பண்றாரு. அவங்களுக்கு தான் அந்த உடன்படிக்கை கொடுத்தாரு. உங்களுக்கு நித்திய 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 உடன்படிக்கை பண்ற அப்படின்றாரு ஆண்டவர். வசனம் கிளியர் சொல்றது என்ன சொல்றாரு? பொய் சொல்ல தேவன் மனுபுத்திரன் அல்ல, மனமாற அவர் பொய் சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரோ வசனம் சொல்றது இல்லையா? அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர் சொல்லிட்டாருன்னா சொன்னபடியே ஆகட்டும்னு அது ஆகும், அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நான் போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம இங்க பார்த்தோமா இல்ல ஹிந்தி ஸ்டடி, ஹிந்தி டிசேபிள்ஸ் பார்த்தோமா தெரியல. அந்த ஆகாப்பை குறிச்சு நம்ம பார்த்தோம். ஆகாப்பை குறிச்சு பார்த்தோம். ஆண்டவர் சொன்னாரு, ஓ ரத்தத்தை நாய் நக்கும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆனா ஆகாப் என்ன பண்ணா? மனம் திரும்பி ஆண்டவரே என்ன மன்னிச்சிருமான்னு ரத்தத்தை என்ன பண்ணா? ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் என் முன்னாடி தாழ்த்திட்டான்பா, அதனால
இந்த பிரச்சனை எல்லாம் அவன் வாழ்க்கையில வராதுன்னு சொல்லிட்டாரா? இன்னைக்கு வராது, உன் குமார நாட்டுல நடக்கும். ஆனாலும் ஆகாபிரதத்தை நாய் நக்கிச்சா நக்கலையா? ஆகாபிரதத்தை நக்கிச்சா நக்கலையா? ஆண்டவர் அது நல்ல வாசியம் தெரியும். கடைசி வசனம் சொல்றாரு ஆண்டவரு, இந்த பொல்லாப்பெல்லாம் அவன் நாட்கள் வராம குமார் நாட்கள் வரப்பண்றாரு. ஆமா, ஆண்டவர் இறங்கிட்டாருல, விட்டுருவாருப்பா அப்படின்னு பார்த்தா இல்ல, விடல. பொல்லாப்பு வரல, ஆனா அவன் செத்தான், அவன் ரத்தத்தை நாய் நக்கிச்சு. அது இல்லையா? ஆண்டவர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா வார்த்தை சொல் தவறாக வராது. அது இல்லையா? நீதியில நியாயாதிபதி சொல்லிட்டு மாத்தல மாட்டாரு. தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல்லாம இருக்க மாட்டார். சொல்லிட்டாருன்னு செய்தார், வழியே கிடையாது. இப்ப சொல்லுங்க, பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகணும் இயேசுக்கு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே கொரோனா வரக்கூடாது, வராம போயிருமா? அவர் சொல்லி செய்யாதிருப்பாரா? செய்யாதிருப்பாரா? அந்த ஆகாப்புக்கு செஞ்ச ஆண்டவர் என்ன சொல்லுது? உலகத்து ஜனங்கன்னா வழிவிலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி திட்டம் வச்சிருக்காரு நமக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஆண்டவர் பல திட்டங்களை வச்சிருப்பாரு இல்லையா? பல திட்டங்களை வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் கூட இன்னும் ஒரு 100 ஆண்டோ 500 ஆண்டு கூட தாண்டி போகலாம் வருகை. இல்ல நாளைக்கே கூட இருக்கலாம், இல்ல 10 வருஷத்துல கூட இருக்கலாம், 5 வருஷத்துல கூட இருக்கலாம், இன்னும் 1000 ஆண்டு கூட வச்சு கூட இருக்கலாம். அதெல்லாம் நம்ம தீர்மானிக்க முடியாது இல்லையா? திருடன் வருகை விதமா இருக்கும், யாருமே கணிக்க முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, வருகை நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்குது. வசனம் சொல்லுது, ஆனாலும் முடிவு வராது. உலகம் எங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதாமா முடிவு வருது. வசனம் இல்லையா சொல்லுது இல்லையா? உலகம் எங்க பிரசங்கிக்கப்பட்டிருக்கா, எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படல, அதை கணக்கெடுத்து பார்த்தனா கூட ஓரளவுக்கு என்ன சொல்லுது, ஓகே ஓரளவுக்கு நம்ம வருகை நாட்கள் நெருங்கிட்டோம், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வருமுறை ஆயத்தை நம்ம செஞ்சிட்டோம், சந்தோஷம் நம்ம இருக்கலாம். ஒரு ஆண்டவர் வந்தா நம்ம எடுத்துக்கொள்ளப்படலாம், இல்லாட்டி நம்ம மறிச்சு கல்லறைக்கு போனா கூட வருகையில மறுபடியும் எழுந்துக்கலாம் நம்ம நினைக்கலாம். அதை விட்டுட்டு பாருங்க, இஸ்ரேல்ல போர் நடக்குது பாருங்க, போர் நடக்குது. ஒரு பாலஸ்தீனக்காரன் குண்டு போடுறாம போடுறாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர போறாங்க வருகை நாட்கள். அதெல்லாம் நடக்கும். ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யமும் எழும்பும். இதெல்லாம் நடக்க வேண்டியதுதான். அத்தி மரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அது இலங்கையில தோன்று துளிவிடும் போது என்ன செய்யுது, அவர் வாசலுக்கு வந்திருக்கிறார். எங்க வந்திருக்காரு? வாசல் பக்கத்துல வந்திருக்காரு. அதனால தெரியும். ஏன்னா இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு, இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு, வாசல் பக்கத்துல வந்துட்டாரு. கட்டப்பட வேண்டிய தேவாலயம் தான். ஆனா தேவாலயம் கட்டப்படுறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதான உடன்படிக்கை வரணும், வந்தாலும் கட்ட முடியும். அல்லேலூயா. சமாதான உடன்படிக்கை கொண்டு வந்து யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சமாதான உடன்படிக்கை கொண்டு வந்தாதான் அந்த ஆலயத்தை கட்ட முடியும். அது யார் கொண்டு வருவா? அந்தி கிறிஸ்து தான் கொண்டு வருவான். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து வெளிப்படணுமானா அவனுக்கான ஆயத்தங்கள் நடந்துட்டு இருக்கு, நான் இல்ல சொல்லல. அதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. உலகம் உள்ள ஒரு ஒரு கண்ட்ரோல வரணும், ஒரே மணி வரணும், முதல்ல ஒரே பணம் வரணும் இல்லையா? ஒரே பணம் வரணுமா இல்லையா? ஒரே பணம் வரணும், ஒரே நம்பர் வரணும், ஒரே ரூல்ஸ் வரணும், ஒரே வண்டி நம்பர் வரணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆளுகை கொடுக்கக்கூடிய விஷயம், ஒருத்தர் கையில ஆளுகை போகும். அல்லேலூயா. அப்படி ஆனா இப்ப இருக்கிற ஐநா சபை எல்லாம் கலைக்கப்பட்டு புதுசா வேற ஒரு அமைப்பு வரணும். அந்த அமைப்புக்கு ஒரு தலைவனா வரணும், அவனை எல்லாரும் ஏத்துக்கணும். எல்லாரும் ஒருமித்த கொள்கையோட ஒத்த கொள்கையோட தலைவராக தான் அவனை ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிட்ட அப்புறமா அவங்க எல்லாரும் அவன் வெட்டி விட்டுருவாங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்திக்கு அவன் தான் பண்ணுவான், அதை சமாதான உடன்படிக்கை பண்ணுவான். சமாதான உடன்படிக்கை பண்றதுனாலே எல்லாரும் அவன் நம்புவாங்க, இவன் தான் சொல்லுது, இவன் தான் உலகத்துக்கு பெரிய தேவையான தலைவர் அப்படின்னு நம்புவாங்க. காலங்கள் இருக்குது, இல்லன்னு சொல்லல. வருகை நடையாளம் தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம இல்ல சொல்லல. இஸ்ரேல்ல குண்டு போட்டதுனாலையும் அமாஸ் தீவிரவாதி குண்டு போட்டனால ஆண்டு வரப்போறான்னா 10 நாள்ல போர் நின்று போச்சு. இப்ப என்ன பதில் சொல்லுவேன்? 10 நாள்ல போர் நின்று போச்சு. இது கலகம் உள்ள பட்டணம். எருசலேம் என்னது? கலகமும் ராஜ துரோகமும் நிறைந்த பட்டணம் அப்படின்னு எழுதிருந்தாங்களா. ராஜாக்குள்ள தஸ்திர அறையை சோதிச்சாங்களாம். பெர்சியா தேசத்து தஸ்திர அறையை சோதிச்சு பார்த்தப்போ இது கலகமெல்லாம் இருந்து நிறைஞ்ச பட்டணம், ராஜ துரோகம் உள்ள பட்டணம். இதுல கலகமும் துரோகமும் சண்டையும் என்ன செய்யுது, ரொம்ப காலம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நேரத்து இல்ல, எப்போ தாவீதின் காலத்துக்கு முன்னாடி இருந்து எபூசியருடைய பட்டணமாகி எருசலேம் நடந்தது. அப்ப இருந்தே யுத்தங்கள் நடந்துதான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழ் சேர்த்து கொள்ளும் விதமாக நான் எத்தனையோ உன்னை சேர்த்துக் கொள்ள இருப்போம். ஆனா உனக்கோ மனது இல்லாம போயிட்டு எருசலேமே. அவர் அதுக்கு எருசலேமுக்காக இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு வருவார். யாருக்கு தெரியுமா? உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் ரட்சிப்பு கேட்டவரை நீ சமாதானத்து கேட்டவரை எடுத்ததால் நலமா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர். அவங்க சொன்னாங்க, யூதருடைய ராஜாவா இயேசுவா? இல்ல, ராயனே இல்லாமல் இருக்கிறார், ராஜா இல்லைன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அந்த சப்ஜெக்ட்ல போக வேண்டாம். அல்லேலூயா. அப்போ சத்தியமாகி இயேசு கிறிஸ்து விட்டு என்ன பண்ணாங்க? அன்னைக்கு என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மேசியா இல்ல, எங்களுக்கு ராஜா இல்ல, இவனை அகற்றும், பரபாசம் எங்களுக்கு விடுதலை செய்ய சொன்னாங்க. அல்லேலூயா. குருடனுக்கு தெரிஞ்சது தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டான். ஆனா இவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியாத தாவீதின் குமாரன். இவங்களுக்கு கண்ணு தெரியாத குருடனுக்கு தெரிஞ்சது இவர் தாவீதின் குமாரன், பெத்லகேமிலிருந்து பிறந்திருக்கிறார், தாவீதின் குமாரன் மேசியான். ஆனா கண்ணு தெரிஞ்ச இந்த பரிசேயனுக்கும் சதுசேயனுக்கும் நியாயப்பிரமாணத்தை பார்த்து கொண்டிருந்த பிரதான ஆசாரியர்களுக்கு தெரியல. அல்லேலூயா,
தெரியலையா இல்ல தெரிஞ்சுமே அவர் சீல் அடிச்சாங்கன்னு தெரியல. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? உதாசீனப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம குரூப் என்ன பண்ணிட்டு இருக்கா? வாக்கு தத்தம் செய்தவர் அவர் வாக்கு மாறான். ஏய், வாக்கு தத்தத்தை பின்னாடி ஜனங்களை போட்டாத. வாக்கு தத்தம் ஜனங்கள் என்ன பண்ற? தவறான உபதேசம் சொல்லிட்டு இருக்காங்க. சரியா ஆண்டவர் நடத்து பரிசுத்தப்படுத்துதான் அவசியம். வாக்கு தத்தத்தை சொல்லி ஜனங்களை ஏமாத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நீ பரிசுத்தப்படுத்த வேண்டிய என்ன பண்ற? ஆண்டவர் திட்டாரா இல்லையா? அல்லேலூயா. ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டியதான் மேய்ப்பனுடைய வேலை. ஜனங்களை கனி கொடுக்க முடியா சுத்தம் பண்றதுதான் மேய்ப்பனுடைய வேலை. கனி கொடுக்க முடியும். அவங்க கனி கொடுக்காதவங்களை கனி கொடுக்க முடியும் என்ன பண்ணணும்? ட்விஸ்ட் பண்ணணும். அதுதான் மேய்ப்பனுடைய வேலை. அதை விட்டுட்டு வாக்கு தத்தம் கொடுக்கணும். வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்து கொடுத்தாரா? அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுத்தாரா? யோவான் கொடுத்தாரா? அப்போஸ்தலர் பவுல் கொடுத்தாரா? பர்னபா கொடுத்தாரா? யாரை கொடுத்தாங்க? எந்த புதிய உடன்படிக்கையில எங்கேயாவது வாக்குத்தத்தம் இருக்குதா? ஏன் புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் கொடுக்கல? உங்களுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுப்பேன் என்றதான் ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அதோட ஒரு வாக்குத்தத்தம் கிடையாது. ஏன்னா பரிசுத்த ஆவி உங்கள் வரும்போது நீங்கள் பெறனிலிருந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரிசுத்த சாட்சிகளா இருப்பா. அதுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்த உனக்கு. அது உன்கிட்ட கொடுத்துட்டா நீ சோத்துக்கலாம் அலைவியா? நீ வீடுலாம் அலைவியா? தெருல அலைவியா? நீ எல்லாம் ஆண்ட கொடுப்பாரு இல்லையா? பரிசுத்த ஆவியை கொடுத்து சகல அதிகாரத்தையும் சகல வார்த்தையும் உன் கையில கொடுத்த அப்புறம் நீ பிச்சைக்காரன் ரோட்டை எடுத்து அலைவியா? நீ ஒண்ணுக்குள்ள நீ அலைவியா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தையும் வார்த்தையும் கையில கொடுத்தப்போ நீ சாப்பாட்டுக்கு எல்லாம் அலைவியா? அலைவடி சூழ்நிலை வருமா? நான் இளைஞனா இருந்தேன், முதியவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்தது நான் காணவில்லை என்று தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றாரு. அவர் இளைஞனா இருந்து அவ்வளவுதான் அப்ப கூட யாருமே சொல்லி பார்க்கலான்றாரு. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உனக்கு, பரிசுத்த ஆவியின் வார்த்தை பெற்றுக்கொண்ட, அபிஷேகத்தில் வார்த்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவருக்கா கிரீசி நீ ஆரம்பிச்சனா நீ சோத்துக்கு கொள்ளலாம் அலைவியா? அல்லேலூயா. அப்புறம் நீ வாக்குத்தத்தத்தை பார்த்து வரணும். கொடுத்தாரு, அவர்தான் சொல்லிட்டாரு, உன்னதான் இங்க வச்சேன்னு சொல்லிட்டாரு, உன்னதான் ஈக்குவலா பண்றேன்னு சொல்லிட்டாரு. வாக்குத்தத்துல உன்ன ஈசாக்கை உன்னையும் என்ன பண்றேன் ஒரே லெவல்ல வைக்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் உனக்கே அந்த கவலை? அப்புறம் ஏன் தவறான போதும்? அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஒரு குரூப் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சத்தியத்தை என்ன பண்றாங்க? அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற ஒரு குரூப் இருக்குது. அதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். நல்ல தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அல்லேலூயா. அவர் வர்றாரு என்ன சொல்ற வாக்குத்தத்தம் எங்கேன்னு ஒரு குரூப் வந்து கேட்கும். ஒரு குரூப் வந்து என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் பத்தி தான் நாங்களும் பிரசங்கிக்கிறோம் அப்படி சொல்லியே என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? உங்களை வழி விலகி போக பண்ணுவாங்க. உங்களை வழி விலகி போக பண்ணுவாங்க. அதெல்லாம் கண்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க கலங்கி போயிடவே கூடாது. நீங்க கடைசி அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். ஜெபம் பண்ண போறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3. பிரியமானவர்களே, தோன்றியிருப்பதினால் எல்லாவையும் நம்பாமல் அந்த ஆவிகள் சோதித்தறியுங்கள். தேவாவியை எதனால அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்து அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் உண்டானது அல்ல. வரும் என்று நீங்க கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்குதுன்னு அவர் அன்னைக்கு சொன்னாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், அது இப்பொழுதும் உலகத்துல இருக்குது. நிறைய பேர் அந்தி கிறிஸ்து நேரம் உங்களை நடத்திட்டு இருக்காங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க நல்லா கவனமா இருக்கணும். சத்தியத்துக்கு விரோதமா பேசுற எந்த ஒரு ஆவியும் தேவனால் வந்தது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். மாம்சத்தில் வந்த ஏசு கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிடுவான் வேலை. யாரை பத்தி பிரசங்கிது? மாம்சத்தில் வந்த ஏசு கிறிஸ்துவ பத்தி பிரசங்கி. தவறா பிரசங்கிக்காது. அல்லேலூயா. நீ அந்தி கிறிஸ்துவின் ஆவியோட சேர்ந்து போயிருவ, கைவிடப்பட்டவன் ஆயிருவ. அல்லேலூயா. மாம்சத்துல வந்த ஏசு கிறிஸ்துவ பத்தி என்ன சத்தியத்தை குறிச்சு தான் பேசுற உங்க வேலை. அந்த சத்தியம் தான் ஜனங்களை விடுதலை ஆக்கும். ஜனங்களை விடுதலை ஆக்கும் நீ பேசணும், சத்தியத்தை குறிச்சு தான் பேசணும். அப்புறம் ஏன் நீ பின்னாடி இருந்து ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் அப்படிலாம் பேசி பிதட்ட வேண்டாம். அல்லேலூயா. சத்தியத்தை அடக்கி வைக்க எவனாலும் கூடாது. எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவர் அதை முறியடிப்பார். அதுக்கு விரோதமான சத்தியத்துக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் அதுக்கு விரோதமான சத்தியங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சரியா ஆண்டவர் குத்திட்டே இருப்பாரு. அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, என்னைக்குனாலும் சரி. என்ன செய்யுது? அந்த அந்தி கிறிஸ்து அப்பவே வெளிப்பட்டான். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே வெளிப்பட்டான். நீங்க என்ன செய்யுது? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது 15ஆம் அதிகாரத்தை வாசிட்டு வாங்க நீங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல அந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்யுது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி சத்தியத்துக்கு எதிராக வரக்கூடிய ஒரு கள்ள போதவன் கள்ள தீர்க்கதரிசி எல்லாமே நினைச்சது. மிருகத்தின் வாயில கள்ள தீர்க்கதரிசி ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசி அவனோட வாயின் சுவாசத்தினால அழுத்தி போடுவார். அவன் கள்ள தீர்க்கதரிசி அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி கள்ள போதவன் எல்லாம் ஒரே குரூப் தான். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுது அந்த அந்தி கிறிஸ்து
இப்பொழுது உலகத்துல இருக்கான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு விரோதமாக சத்தியத்துக்கு விரோதமாக பேச எல்லாருமே அந்தி கிறிஸ்து தான். அல்லேலூயா. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது, ரொம்ப கரெக்டா சொல்லுது இல்லையா? இயேசு கிறிஸ்து ரத்தம் இல்லாம அவருடைய மீட்பை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லாரும் கண்களை மூடலாம், கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.